ஒவ்வொரு பொண்ணுக்குமே வாழ்நாளில் ஒரு தருணம் இருக்கும். அவள் கண்களில் பல கனவுகள் நிரம்பி இருக்கும். ஒரு குட்டி சிரிப்புக்காக, ஒரு உயிரை வளர்க்கணுங்கிற ஆசைக்காக. எப்படியாவது இந்த முறை அந்த ஆசை நிறைவேறிடும்னு நம்புகிறேன். ஆனால் இந்த முறையும் அதே ஒரு கோடு தான். அந்த 2 கோடுக்குள்ளே நான் தேடின என் ஆசை எல்லாம் மறைஞ்சிடுச்சு. எனக்குள்ள ஒளிஞ்சிருந்த அந்த சின்ன ஆசை சத்தமே இல்லாம தகர்ந்துருச்சு. சத்யா, நான் வந்துட்டேன். இன்னைக்கு மேட்ச் செமையா போச்சுமா. ஒரு கேம் கூட தோக்கல. சக்கையா இருந்துச்சு. ஓய், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சாமா? சாப்பிட்டேங்க. ஏன் என் பொண்டாட்டி ஒரு மாதிரி சோகமா இருக்கா? பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணேன். என்னாச்சு? இந்த டைமும் நெகட்டிவ் தான். அட்லீஸ்ட் இந்த டைமாச்சும் கன்ஃபார்ம் ஆகும்னு நினச்சேன். ஆனால் இல்லை. சத்யா, எனக்கு புரியுது, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதை நினச்சி ஃபீல் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக வேஸ்ட்டு. நம்ம நெக்ஸ்ட் மந்த் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம பிள்ளை இப்போ இந்த பூமிக்கு வர ஆசைப்படலை. நான் ஆசைலாம் படல. ஆனால் என்ன, இந்த டைம் கன்ஃபார்ம் ஆயிரும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். அதான் கொஞ்சம் வலிக்குது. நீ ஆசைப்படுற விஷயம் நானும் ஆசைப்படுற விஷயம்தான். உனக்கு நான் இருக்கண்டி எப்பவுமே. ஐயோ, சமைக்கணுமே. சரி, டைம் என்னாச்சு? 7 மணி தான் ஆச்சா? சரி, தூங்கலாம். என்ன பீரியட் டேட் தாண்டி 1 வீக் ஆச்சு, இன்னும் பீரியடும் ஆகல, அதுக்கான சிம்டம்ஸும் இல்லை. பேபி எந்திரி. சொல்றி. கடைக்கு போய் ஒன்று வாங்கிட்டு வா. ஏய், இன்னைக்கு சண்டே தாண்டி, பொறுமையா தூங்கி எந்திரிச்சு போய் வாங்கிட்டு வரேன். ஏய், எனக்கு இப்பவே அது வேணும். அதுனா எது? பிரெக்னன்சி செக் பண்றதுக்கு பிரெக்னன்சி கிட். ஏய், என்னடி சொல்ற? 10 நாளைக்கு முன்னாடி தாண்டி செக் பண்ணோம். மறுபடியும் செக் பண்ணிட்டு இல்லைன்னு வந்துருச்சுன்னா வந்து என்கிட்ட புலம்ப போறியா? டி எருமை, நம்ம லாஸ்டா செக் பண்ணி 1 மாசம் ஆச்சு. எது 1 மாசம் ஆயிடுச்சா? பாரு, இப்ப நடந்த மாதிரி இருக்கு. சரி, வெட்டி பேச்சு பேசாம ஒழுங்கு மரியாதையா போய் வாங்கிட்டு வா. போடி, நாளா போக மாட்டேன். லாஸ்ட் டைம் மெடிக்கல் போகும்போது ஒரு பொண்ணு தான் இருந்துச்சு. அதுகிட்ட போயிட்டு பிரெக்னன்சி கிட் ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். என்ன ஒரு மாதிரி பாச்சு. நாளா போக மாட்டேன். அசிங்கமா கேட்டுருவேன். இதுக்கு போய் யாராச்சும் கூச்சப்படுவாங்களாடா? அப்போ நீயும் கூட வா. நீ வந்து பிரெக்னன்சி கிட் கொடுங்க அப்படின்னு கேளு. அதெல்லாம் நான் வர மாட்டேன்ப்பா. பொண்ணுங்க யாராச்சும் போய் இதை கேட்பாங்களா? அது எப்படி? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீயுமா, 2 பேர் போலாம். சரி, போலாம். ஆண்டவா, கடைக்காரன் அசிங்கமா மட்டும் நினைச்சிடக்கூடாது. டேய் கேள்றா. ஏய், இருடி, இவ ஒருத்தி. சொல்லுங்க தம்பி, என்ன வேணும்? அண்ணா, பிரெக்னன்சி டெஸ்டிங் கிட் வேணும்ண்ணா. தம்பி, 1 போதுமா? 1 போதுண்ணா. வேணும்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து வாங்கிக்கிறேன். ஏய், உனக்கு கொழுப்பு தானே, அதெல்லாம் இந்த மந்த் கன்ஃபார்ம் ஆயிரும். இங்க பாரு, போன மாசம் இதே மாதிரி சேம் கான்ஃபிடென்ட்ல தான் வந்தோம். இந்த மாசம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. இப்போ நீ சொன்னங்கிறதுக்காக தான் வாங்க வந்திருக்கேன். இந்த நெகட்டிவா வந்து அழுகிறது, மூஞ்சி தூக்கி வைக்கிறது, இந்த வேலைலாம் பண்ண மகளை சாவடிச்சிருவேன். அண்ணா, எவ்வளோங்கண்ணா? 60 ரூபாப்பா. சரி, ஓகேங்கண்ணா, கூகுள் பே பண்ணிடுறேன். ஓகேண்ணா, பண்ணிட்டேன். இந்தாங்க தம்பி, எக்ஸ்ட்ரா பிளக். தேங்க்ஸ்ண்ணா. இங்க பாரு, இந்த டைமும் நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா உன்னை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போய் செக் பண்ணுவேன். ஆமா, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. ஆனா அது என் மேல இல்ல, உங்க மேல. எது? என்னோட ஆன்மை மேல சந்தேகப்படுறியா? இப்போ சந்தேகம் தான் படுறேன், ஆனா ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் பண்றியா? ஒருவேளை நமக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோ? ஏதாவது பிரச்சனை இருந்தா என்ன விட்டுட்டு போயிடாதே, நில்றி. எப்பா, செம வெயில். அப்பா. டேய், நீயும் வாடா. நாளா வரல சாமி, அங்க எப்படி ஒண்ணு இருக்காது. நான் சொல்றது கேளு, இப்பவே வா. நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் பிளான் பண்ணலாம். நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல மிஸ்ஸே ஆகாது. சி போடா, உனக்கு இதே வேலை தான். நானே போய் பார்க்குறேன். நான் இதுக்கு ரெடியாக தான் இருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் என் மனசு சொல்லுது இது வேணும்னு சொல்லி. வாழ்க்கையில் என்னையும் விட நான் அதிகமாக ஆசைப்படுறது இது ஒன்று தான். எனக்கு ஆடம்பரமான வீடோ இல்லை வாழ்க்கையோ எதுவுமே வேணாம். ஆனால் அதையும் தாண்டி எனக்கு ஒரே ஆசை தான். எனக்குள்ள ஒரு உயிர் வளரணும். அது என் முகத்தை பார்த்து அம்மான்னு கூப்பிடணும். இன்னும் என்ன பண்றா? நிறைய டைம் ஏமாந்துட்டோம்.
இந்த டைம் கண்டிப்பாக வந்துடணும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொண்ணும் ஏதோ ஒரு தருணத்தில் ஏங்குறது அந்த ஒரு விஷயத்துக்கு தானே, அந்த ஒரு வார்த்தைக்கு தானே. அதுக்கு எத்தனை ஜென்மம் வேணாலும் காத்திருக்கலாம். அம்மோ. என்னமாச்சு? ம். சரிங்க வா. சரி விடுடி தங்கம், பார்த்துக்கலாம். நம்ம புள்ள வர முடியும். நான் உனக்கு குழந்தை, நீ எனக்கு குழந்தை. அம்மா அப்படி சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க இப்படி சொல்லுவாங்க அப்படின்லாம் யோசிக்காத. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலாம். ம் ம். ம். ஆ? ஏய், ஆமாங்க, நான் ஆசைப்பட்ட விஷயம் உண்மையாயிருச்சு. என் வயிற்றுல ஒரு ஜீவன் வளரப்போகுது. அது என்ன அம்மான்னு கூப்பிட போகுது. இத்தனை நாளாக நான் இந்த ஒரு தருணத்துக்கு தான் ரொம்ப காத்துட்டு இருந்தேன். ஏய், என்னடி சொல்ற? உண்மையாவா? ஆமாடா மாமா, நீ அப்பா ஆக போற. ஐயோ ஜாலி. அப்போ இன்னும் 9 மாசத்துல நம்ம புள்ள நம்ம கூட இருப்பான்ல? ஆமாடா மாமா. ம்ம். நம்ம லைஃப் இனிமே ரொம்பவே மாறப்போகுது. நான் உன்னையும் நம்ம குழந்தையும் இனி நல்லா பார்த்துக்கணும். இந்த கமிட்மெண்ட்டுக்கெலாம் நான் ரெடி ஆயிட்டேன்னு நினைக்கிறியா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு யாருமே ரெடியாக இருக்க மாட்டாங்க மாமா. ஆனால் இந்த லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போகும்போதும் அதுக்கேற்ற மாதிரி நாமளே ரெடி ஆகிக்குவோம். எனக்கும் உன் மேலே நம்பிக்கை இருக்குது. என்னையும் நம்ம குழந்தையும் நீ நல்லா பார்த்துப்பேன்னு. நான் எப்படிப்பட்ட அப்பா ஆகணும்ல எனக்கு தெரில. ஆனால் உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் நான் கற்றுப்பேன். கண்டிப்பாக கற்றுப்பேன். நீ ஏற்கனவே ஒரு நல்ல அப்பா தான். ஒரு உயிர் பிறக்கிறது, அந்த உயிரோட ஒரு பயணமும் பிறக்கிறது. மகிழ்ச்சியும் பயமும் சிரிப்பும் எல்லா உணர்வுகளும் கலந்த ஒரு அழகான பயணம். இது ஒரு தொடக்கம் மட்டுமே.